ஹாய். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். சரிங்களா? முன்ன வீடியோவில் என்ன வீடியோ பார்த்தோம்? ஸ்பீடு எப்படி ஓடுறது, எண்டூரன்ஸ் எப்படி ஓடுறது, அதை பற்றி பார்த்தோமா? இப்போ ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறோம். இப்போ நான் லைட்டாக தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக பண்ணிக்கங்க. நான் சும்மா சாம்பிள் தான் காட்டுறேன் எப்படி பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக நீங்கள் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சாக்ஸ் ரிமூவ் பண்ணிடும். அப்போ கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நான் சாக்ஸ் லோயர் போட்டு பண்ணுறேன். நான் நார்மலாக தானே பண்ணுறேன், லோயர் பண்ணுறேன். இப்போ வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, வந்த உடனே ஸ்பீடு இப்படி கீழே இறங்கி நல்லா ஸ்பீடாக மூவ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பீடாக அது மாதிரி மூவ்மெண்ட்டு நிற்கக்கூடாது, அப்படி ஓடிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 4 எக்ஸசைஸு அப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் நின்றுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடிக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பீடு முடிஞ்சா இது 6 பண்ணணும். மினிமம் 5, 4 இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தான் பண்ணுறேன். காலை தான் மாரத்தான் ஓடினேன். ஆனால் 7 கிலோமீட்ரு, 3rd பிளேஸு. ஃபஸ்ட்டு தான் இந்த டார்கெட் வச்சேன், 3rd வந்துட்டேன். கொஞ்சம் அழுத்திருந்தேன்னா வந்திருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது இப்போ என்ன பொசிஷன்னா, அடுத்தது ஸ்குவாடுனா இந்த மாதிரி இந்த பொசிஷனில் ஸ்குவாடு பொசிஷனில் ஜம்ப் பண்ணி போகணும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு சின்னதாக ஸ்டெப் இருக்குது அப்படின்னா பண்ண முடியலன்னா 3 ஸ்டெப்பு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பெருசாக இல்லை, ஸ்டெப்ஸு பெருசாக இல்லை, படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஒரு 3 படிக்கட்டு 4 படிக்கட்டு கணக்கு வச்சுக்கோங்க இந்த உயரத்துக்கு. இப்போ இங்கேருந்து 1 2 3 அப்படி 3 வருதா, அப்போ 3 பண்ணிக்கிட்டு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன் பண்ணுங்கள். இது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை, வல்லவனுக்கு ஃபுல்லாக ஆயுதம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த பொசிஷன் பண்ணிடலாம் ஸ்குவாடு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலேருந்து வரணும். இப்போ நான் பாதிலேருந்து பண்ணுறேன், ஏன்னா வீடியோ கவர் ஆகாது. இப்போ மேலேருந்து ஃபுல்லாக ஸ்குவாடில் உட்காந்து இப்படி இந்த பொசிஷன். சரிங்களா? இந்த ஸ்குவாடில் வரணும். கீழேருந்து மேலே போகணும், அடுத்து மேலேருந்து கீழே வரணும். அந்த மாதிரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சிட்டிங்களா, ஸ்குவாடு முடிச்சிட்டா, அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு இது பண்ணிங்க ஐனி. அந்த சின்ன ஸ்டெப்ஸில் காட்டுறவங்களுக்கு இதில் பண்ண முடியாது. ஐனி சின்னதில் காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ் வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பெருசில் அதை முடிச்சுட்டு சின்னது அதான் பெருசு கணக்கு வச்சுக்கோங்க. உயரம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்குவாடு, அதுக்கப்புறம் கீழே வந்துடுது எல்லாம் பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணால் ஐனினா இந்த பொசிஷன் இல்லை, நல்லா ஸ்பீடாக இந்த மாதிரி நல்லா மூவ்மெண்ட்டு. இப்போ லோயர் போடுறதுல கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது நல்லா ஸ்பீடு, அப்போ தான் நல்லா ஸ்பீடு டெவலப் ஆகும். சரிங்களா? நல்லா ஸ்பீடு டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஐனி பண்ணிக்கங்க. ஐனி முடிச்சுட்டு இப்போ ஐனி முடிச்சிங்களா, ஐனி முடித்தோடனே இந்த பொசிஷனில் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதேமாரி கை ஆப்போசிட் தான் வரணும். சரிங்களா? இது இப்படி வரக்கூடாது, இந்த பொசிஷனில் வரணும். அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும். எல்லாமே 6 இல்லை 5 இந்த மாதிரி பண்ணணும், கண்டினியூவாக பண்ணணும். அதுக்கப்புறம் 4 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் பிரேக் விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துங்க. அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு, 4 எக்ஸசைஸ் அது மாதிரி கவர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி இந்த பொசிஷன் பண்ணிக்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இப்படி போயிட்டு அப்படி ஏறணும், இப்படி ஏறணும். சரிங்களா? அதே இந்த சைடில் இருக்குது அப்படின்னா இப்படி கை ஆப்போசிட் தான் வரணும். நானே மாற்றி பண்ணாலும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருப்பேன். கவனம் சத்தம் இருக்கும். கவனமாக நீங்கள் பண்ணுங்கள். அது முடிச்சிட்டிங்களா,
ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஸ்குவாடு, மேலேருந்து ஸ்குவாடு, அதுக்கப்புறம் ஐனி 4, அதுக்கப்புறம் இப்படி போனோமா அது ஒரு 5, அதுக்கப்புறம் இது இப்படி இப்படி பண்ணோமா அது முடிச்சுட்டு மொத்தம் 5 கவர் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஹாப்பிங்னா இந்த மாதிரி இப்படி இந்த பொசிஷனில் போகணும். சரிங்களா? இந்த பொசிஷனில் ஹாப்பிங் பண்ணணும். இதில் பெருசில் பண்ண முடியல, சிரமமாக இருக்குது அப்படின்னா சின்னதை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுல எங்களுக்கு ஓரளவு ஓகே தான். முடியாத பட்சத்துக்கு சின்னதில் பண்ணிக்கலாம். ஹாப்பிங் பண்ணணும். ஹாப்பிங் முடிஞ்சிச்சா, ஹாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்து இது 7வது இப்படி இந்த மாதிரி சைடு, இந்த சைடு ஒரு 6 பண்ணிங்கன்னா இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3, அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாப்பிங் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் 7 கவர் பண்ணுறோமா. அடுத்தது கீழே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இருக்குல்ல இப்படி ஜம்ப்பு, இந்த மாதிரி ஜம்ப்பு. இது கணக்கு இல்லை, டைமிங். இது 30 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி டைமிங்கை வச்சுக்கிங்க. சரிங்களா? டைமிங்கை வச்சு அடிச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் அதிலே மூமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி ஸ்பீடாக, அதுவும் 30 20 இந்த மாதிரி சம்திங் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஜம்ப் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, அது வேஸ்ட்டு. சரிங்களா? ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் காலை மடக்கி வச்சுக்கிட்டு நேராக ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஜம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது நல்லா டெவலப் ஆகும். ஜம்பிங் நல்லா அதுக்கு நல்லா இது கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும். ஜம்பிங்கு நல்லா அப்படி ஜம்ப் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லேப் ஓடிங்க. ஒரு லேபு இப்படி பொறுமையாக ஓடி முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அதே போல் நல்லா பார்த்துங்க. அதே போல் ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் இல்லை, இது தொடர்ந்தெல்லாம் பண்ணாச்சு ரொம்ப பெயினாக இருக்கும். இந்த தொடையெல்லாம் நல்லா பெயினாக இருக்கும். அதேமாதிரி ஓடணும்னு வச்சுக்க, இது முடிச்சுட்டு ஓடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும், ரொம்ப சிரமமாக ஆகிடும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ 3 ஒர்க் அவுட் கவர் பண்ணிட்டோம். 3 நாளைக்கு ஒர்க் அவுட் கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது அடுத்த இன்னும் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.